செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, கிரேஸ் மார்க் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னும் பொதுத் தேர்வு அடுத்தடுத்து இன்னும் நெறைய சப்ஜெக்ட் இருக்கு. அந்த தேர்வுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியா இருக்கு. அத பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தற்பொழுது மாணவ செல்வங்கள் 12ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து தேர்வு என்பது நடந்துகிட்டே இருக்குது தீவிரமாக. ஸோ அதுக்கும் மாணவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் அப்படி இப்படி வந்துட்டு இருந்தாலும் டஃப்பாகவும் ஈஸியாகவும் கேட்டிருந்தாலும் கூட கொஷின் பேப்பரில் ஒரு சில மிஸ்டேக் என்பது வருவதற்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களா, இல்லை கொடுக்காம விட்டுருவாங்களா, எங்களுக்கு அது கொடுத்தா இன்னும் மார்க் அதிகமாகுமே ப்ரோ அப்படின்னு நிறைய மாணவ செல்வங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ கிரேஸ் மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வருடம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஓகேங்களா, எல்லா வருடத்துலேயும் 1 2 பார்த்தீங்கன்னா, இப்போ 11ஆம் வகுப்பு இருக்கட்டும், இல்லை 12ஆம் வகுப்பு இருக்கட்டும், எந்த வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பரோ இல்லை 2 பேப்பரோ பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகிடும். ஓகேங்களா, அது கொஷின்ஸ் மிஸ்டேக் ஆகும், பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகும், A to Z ஏதோ ஒன்று ஆகிடும். அது ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லை அந்த ஈவினிங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படின்றத நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கமோ இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவலை கொள்ள வேண்டாம். தற்பொழுது நடந்து முடிந்த தேர்வில் ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தாலும், இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தேர்வில் ஏதாவது எழுத்துப்பிழை இருந்தாலும், அது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேர்வுத்துறை பார்த்தீங்கன்னா அதற்கான மார்க் மதிப்பெண்களை வழங்கி விடுவார்கள் என்பதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிற மாணவ செல்வங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இது டவுட்டாக இருக்குது. ஸோ நாங்கள்லாம் கரெக்டாக எழுதி அதில் மிஸ்டேக்கை கேட்டு அந்த மார்க் போடாமல் விட்டாங்கன்னா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கான மார்க் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த வேல்யூ என்பது வேல்யூவான மார்க் வரும். மேலும் மாணவ செல்வங்கள் ஒரு நாள் கூட ஓயாமல் நீங்கள் தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட நானும் பயணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் கொடுத்துட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலோட சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தீவிரமாகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் பேப்பர் வேல்யூவேஷனை பற்றி அப்டேட் கிடச்சிருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பென்ஸாக சொல்கிறேன். தற்போது பேப்பர் கரெக்ஷனை பற்றி அப்டேட்டை கொடுத்துட்டேன். ஓகேங்களா, நிறைய அப்டேட்களை நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ மாணவ செல்வங்கள் தீவிரமாக இருங்க. நான் மேலும் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் என்பது எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த வீக், அதாவது 2 வாரத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதையும் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்டையும் ஃபஸ்ட்டு வெளியிடணும். ஓகேங்களா, 12ஆம் வகுப்புக்கு, அதுக்கப்புறம் 11th வெளியிடணும், அதுக்கப்புறம் 10th. ஸோ இந்த மாதிரி சூழல் இருக்கிறதுனால ரிசல்ட்டும் சீக்கிரமாக வரும். பேப்பர் கரெக்ஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்கள் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து மார்க் அதிகமாக எடுக்கிற அளவுக்கு பேப்பரை ஃபில் பண்ணி எல்லா ஆன்சர் எழுதி ப்ரெசன்டேஷனை நீட்டாக கொடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, மாடல் கொஷின் பேப்பர் நம்ம A to Z நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலகிராம் குரூப்பில் நிறைய அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் A to Z எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். கிரேஸ் மார்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.